நண்பர்களே வணக்கம். நெற்றிக்கணக்கா சுப்பிரமணியன். இன்று நாம் காண இருக்கும் காணொளி நடிகர் விஜய் சம்பந்தமாக. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்கார். அந்த கட்சி என்ன செய்ய போகிறது? அது மக்களுக்கான கட்சியா இல்லை அவருடைய சொந்த தேவைக்கான கட்சியா என்பது தான் இன்று ஒரு கேள்விக்குறி. எல்லாருமே மக்களுக்காக தான் கட்சி என்று சொல்வார்கள். அப்படி பார்க்க போனால் இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது. இப்போ காங்கிரஸுக்கு வரும்போது காங்கிரஸ் இருக்கிற காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா திமுக உருவாச்சு. அதுக்கப்புறம் அதிமுக, மதிமுக, தமுதிகன்னு பல கட்சிகள் உருவாயிடுது. அதே மாதிரி மத்தியில் பார்த்திங்கன்னா இப்போ பாஜக உருவாயிடுது. அதே மாதிரி இந்தியாவில் நீங்கள் பார்த்திங்கன்னா சமாஜ்வாதி பார்ட்டி, பகுஜன் சமாஜ், ஜனதாதள், ஜனதா, இப்படி பல கட்சிகள் உருவாச்சு. இப்போது இந்த நாட்டில் மக்களுக்கு கட்சிகள் தேவையா? ஏற்கனவே கட்சிகள் அதிகமாக இருக்கும்போது மார்க்கெட் டசன்ட் நீட். மார்க்கெட்டில் கட்சி ஒன்று தேவையில்லை. இப்போ தேவை இருந்தால் ஆரம்பிக்கலாம். இப்போ தேவையில்லை. எப்படி ஒரு பொருள் டிமாண்ட் இருந்தால் அந்த பொருள் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கட்சியோடைய தேவைகள் இருந்தால் அதிகமாக கட்சிகள் உருவாகலாம். இருக்கிற கட்சிகளே இங்கே வேலையில் இருக்கிற கட்சிகளே மக்களுக்கு எந்த அளவுக்கு செய்யலைங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்கு புதிதான ஒரு கட்சி? இது யாருடைய நலனுக்காக, யார் தேவைக்காக? இப்போ அவருடைய ஒரு சேஃப்டிக்காகவோ அவர் சில காரணத்துக்காக ஒரு கட்சி ஆரம்பித்தாருன்னா இட்ஸ் ஓகே. ஆனால் மக்களுக்கு தேவையில்லாத நேரத்தில் மக்கள் கேட்டாங்களா? அவங்களுடைய ரசிகரோட மற்றவங்கள கேட்டிருக்கலாம். ஆனால் மக்கள் ஒன்றும் டிமாண்ட் வைக்கலையே. ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளே ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்குது. மிகப்பெரிய ஜாம்பவானெல்லாம் இருந்தாங்க, அவங்களாலே சில காரியங்கள் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐயா வைகோவெல்லாம் பிரில்லியன்ட் லீடர். அப்படி காலகட்டம் அந்த மாதிரி இருந்து அவருக்கு சூழல் அமையலை. இல்லைன்னா ஈவுடா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லீடராக அவர் இருந்திருப்பார். அதே மாதிரி ஐயா தமிழறிவுமணியன் நாலேஜபிள் பர்சனாலிட்டி. இப்போ அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருக்கா கிடைக்கலையான்னு சொல்ல வரல நான். பட் அவங்களாலேயே ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா இந்த பொலிட்டிக்கல் கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குது. இந்த தமிழகமாகட்டும் இந்த நாடாகட்டும் அப்படி ஒரு கட்டமைப்பில் இருக்குது. இப்போ இதுலேருந்து மக்களை புரிய வச்சு எடுக்கணும்னு சொன்னால் இட் இஸ் ஹைலி டிஃபிகல்ட். அவர்களே ஒன்றும் பண்ண முடியாமல் வேறு வழி இல்லாமல் தோற்று போனார்கள் என்று சொல்ல மாட்டேன், செய்ய முடியாமல் ஸ்தம்பித்து போய்விட்டது என்று சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ண போகிறாரு? இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஐயா வைகோ அவர்கள், ஐயா தமிழறிவன் போன்றவர்கள்லாம் ஃப்ரம் தி கிராஸ் ரூட் லெவல், கீழ் மட்டத்திலிருந்து மாணவ பருவத்திலிருந்து அரசியலை தெரிஞ்சு பல புத்தகங்களை படித்து அரசியலை கரைச்சி குடிச்சவங்க. பட் அவங்களாலேயே மார்க்கெட்டில் நிற்க முடியல. மக்கள் யாரை எதிர்பார்க்குறாங்க? வெறும் சினிமா நடிகர் மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லோரும் எம்ஜிஆரை சொல்லுவாங்க. எம்ஜிஆர் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். எம்ஜிஆரை வச்சு நாம் மற்றவங்களை கணக்கு போட்டுக்கூடாது. எம்ஜிஆர் நடிக்கும் போதே ஒரு கட்சியில் இருந்தார். மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் என்ன கருத்து வந்தாலும் என்ன அப்போசிஷன் வந்தாலும் அவர் திமுகவில் இருந்தார். திமுகவுக்காக அவர் பிரச்சாரம் செஞ்சார். ஏன் அவர் நடிக்கும்போதும் கூட பார்த்தீங்கன்னா அவர் சில இந்த நம் நாடு, சந்திரோதயங்கிற படத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கை அப்படி தூக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி ரேஸ், சூரியனோட ரேஸ் வரா மாதிரி வரும். அதே மாதிரி அன்பேவாங்கிற படத்தில் ஜாலியான படம் தான், பட் இருந்தாலும் அவர் ஒரு பாட்டு வரும், உதய சூரியனின் பார்வையிலேன்னு. உடனே அது சென்சார் போர்டில் கட் பண்ணி அந்த வரியை கட் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே வாலி புதிய சூரியனே அப்படின்னு எழுதி கொடுத்தாரு. அதில் கூட பார்த்தீங்கன்னா பிளாக்கும் ரெட்டும் போட்டு வருவார். கலர் ட்ரெஸ்ஸு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா திமுக கொடி கலர் மாதிரி இருக்கும். ஸோ அவர் அந்த பீரியட்லேயே பாலிடிக்ஸில் இருந்தார். ஒரு பக்கம் நடித்தார், ஒரு பக்கம் அரசியலும் இருந்தார். தெர் வாஸ் சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பிட்வீன் ஹிம் அண்ட் கலைஞருக்கும் அவருக்கும் சில கருத்து வேறுபாடு இருந்ததுனால அவர் அதிமுக ஒன்று ஆரம்பித்தார். அவருக்கு அந்த கட்சிக்காக வேலை செய்ய தொண்டர்கள் தேவைப்பட்டது. மற்றவங்க திமுகவில் ஆப்போசிட்டி கிடைக்காதவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, யாராவது ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்களான்னு. அப்படியே எம்ஜிஆர் கிடைச்சா அப்படி எம்ஜிஆர் வச்சு மற்றவங்கெல்லாம் தங்களை முன்னேற்றி கொள்கிறாங்க. அப்படி அது ஒரு ஃபார்முலா ஆச்சு. அதுக்கப்புறம் அம்மா அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணாங்க. ஒருவேளை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு கம்பெனி எப்படி அடுத்த ரிட்டையர்மெண்ட் ஆனால் இன்னொரு சிஇஓவோ சேர்மனோ டேக் ஓவர் பண்ணுறா, அப்படி அந்த மாதிரி டேக் ஓவர் பண்ணாலும் அது அப்படியே போச்சு. மக்களுக்கு ஒரு லீடர் தேவைப்பட்டது, ஒரு பர்சனாலிட்டி தேவைப்பட்டது. இந்த அம்மா நின்னோடனே எல்லாருமே நம்பினாங்க, வாக்களித்தாங்க. அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகர் இருந்தது. ஆனால் மற்றவங்களாம் அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. விஜயகாந்த் கூட அவ்வளோ நல்லவருங்கிறாரு தனிப்பட்ட முறையில்.
பட் அவரும் கூட பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. ஒரு கட்டத்தில் தேக்க நிலையை வந்துருச்சு, கூட்டணி போட வேண்டியதாக போச்சு. அப்போது பெரிய பெரிய ஜாம்பவான்களே வந்து ஒன்றும் பண்ண முடியல, அவங்களே ஒன்றும் செய்ய முடியாதும்போது டைரெக்டாக ஒரு சினி ஃபீல்டிலேருந்து ஒரு பாலிடிக்ஸில் வந்து இவரால் என்ன சாத்தியம் பண்ண முடியும், இவரால் என்ன சாதிக்க முடியும்? சரி, இவரில் பொதுவாக நான் சொல்கிறேன், சினிமாவிலேருந்து வரவங்க எல்லாம் அரசியலுக்கு வந்துடுறாங்க. ஏன் சினிமாவிலேருந்து கொஞ்சம் இப்போ இந்த காலகட்டம் முடிஞ்ச உடனே ஒரு 50 வயசு ஆன உடனே எல்லாம் நீதிபதி ஆகிறேன்னு போக வேண்டியது தானே? இல்லை சிஏஜியில் தணிக்கை மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பெரிய போஸ்ட்டுகள் ஆடிட்டிங், அதுக்கு ஆடிட்டர் ஜெனரலாக போக வேண்டியது தானே? இல்லை ஒரு டாக்டராக போய் 3 ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு கத்தி எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே? இல்லை ஒரு வழக்கறிஞனா நீதிமன்றத்தில் போய் வாதாடுறேன்னு போக வேண்டியது தானே? ஏன் அங்கெல்லாம் போகாமல் அரசியலுக்கு வராங்க? அதெல்லாம் தொழில் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். நீ கத்தி எடுத்துகிட்டு போனால் கை நடுக்கும், ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஒன்றா உடம்புலேயே கத்தி வைக்க முடியாது, அப்புறம் தானே மண்டையை போனது ஆப்ரேஷன் பண்ணுறது. நீதிபதியாக உட்காந்து தீர்ப்பு கூற முடியுமா? ஒரு வழக்கறிஞர் ஆர்கியூமெண்ட் பண்ண முடியுமா? ஒரு ஆடிட்டர் ஜெனரலாக இருந்து அந்த இடத்துல தணிக்கை பண்ண முடியுமா? அதெல்லாம் தெரியாது அந்த வேலை, அதனால் அந்த வேலைக்கு போகிறதில்ல. ஆனால் அரசியலுக்கு எதுவும் தெரிய வேண்டாங்கனால வந்துடுறாங்க. நெவர். அரசியலில் தான் நிறையா தெரியணும். அரசியலில் தான் கீழ்மட்டத்திலேருந்து மக்களை தெரிஞ்சுக்கணும். எத்தனை விதமான ஜாதி, எத்தனை விதமான மதம், எத்தனை விதமான மக்கள், ஏற்ற தாழ்வுகள், இதில் வந்து கார்ப்பரேட் கம்பெனிகள், முதலாளிகள், தொழிலாளிகள், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சிந்தனையும் உள்ளவன், ஒரு சுயநலமாக சிந்திக்கக்கூடியவன். இத்தனை பேருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கிறதுக்கு இவனை பற்றி ஸ்டடி பண்ணினா தான் இந்த காரில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். அரசியல் அப்படின்னா மேடையில் வந்து கை காட்டிட்டா, 4 வாரத்தை பேசிட்டா, சினிமா அடித்து பர்சனாலிட்டி இருந்தால் ஓட்டு வந்துடும் நினச்சேன்னா கண்டிப்பாக வராது. நான் இதை வந்து அவரை டிமோலரைஸ் பண்ணதுக்காக நான் சொல்லலை. ஐ ஆம் டெல்லிங் த ஃபேக்ட். இப்போ அவர் சினிமாவில் நடித்தார், ஃபெயிலியர் ஆகிடுதுன்னு வச்சுங்களேன், அது அவரோட போன சமாச்சாரம், நஷ்டம் மக்களுக்கு அல்ல. அஃப்கோர்ஸ் அதில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் கூட நஷ்டமாக இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அரசியலுங்கிறது அப்படி அல்ல. அரசியல் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தோ அல்ல தலைமை தாங்கியோ நடத்தி மக்களுக்கு ஒன்றும் படையாமல் ஃபெயிலியர் ஆச்சுன்னா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சார் நீங்கள் அதெல்லாம் வேண்டாம், ரொம்ப பளிச்சுன்னு சொல்கிறேன் சார். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டின் பிரதமராக வந்த உடனே எல்லா சாதாரண மனிதர் மாதிரி நாமளும் கூட நினச்சோம், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர, மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு. ஆனால் சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க, எந்த பெரிய மாற்றமும் வரல. காங்கிரஸ் காலகட்டத்தில் என்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதோ, ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது என்னென்ன எதிர்த்தாரோ அது எல்லாம் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணார் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது. என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆட்சியில் 10 ஆண்டு காலத்தில் ஒரே ஒரு விஷயம் சக்ஸஸ்ன்னு நான் எடுத்துக்கிறதா இருந்தால் அது ஆர்டிகல் 370. அது வந்து இஸ்லாமியருக்கு எதிராக நான் நினைக்கல. ஏன்னா இஸ்லாமியர் வந்து நான் ரொம்ப நட்பு பாராட்டக்கூடியவன். இஸ்லாமியருக்கு எதிர்னு நினைக்கல. அது ஒரு இஷ்யூவாக இருந்தது, இரிட்டேட்டிங் இஷ்யூவாக இருந்தது இந்த நாட்டுக்கு. காஷ்மீருங்கிற பற்றி எப்போ பாருது பிரச்சனை வரும், நாம் சப்சிடி கொடுக்குறோன்னு வரும். அது பாகிஸ்தானுக்கா இந்தியாக்கா பாகிஸ்தானுக்கா, ஒன்றா பேச்சுவார்த்தையில் முடியணும், இல்லைனா போர் முனையில் முடியணும். பட் அதை வந்து அந்த பிரச்சனையை ஒன்ஸ் ஃபார் ஆல் தீர்த்து வச்சார்ல, அதான் வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து இந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் முடிச்சு வச்சார். மற்றபடி பொருளாதார கொள்கையெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. அப்சல்யூட்லி அதெல்லாம் வந்து தொழிலாளிக்கும் மக்களுக்கும் எகென்ஸ்டாக ஜிஎஸ்டி டிமானிட்டேஷன்லாம் நம்மளை வந்து ரொம்ப வாட்டி வதச்சிருச்சுன்னு வைங்களேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவருக்கே நல்ல மனசு இருந்திருக்கலாம், நல்லதாக பண்ண நினச்சிருக்கலாம். பட் அந்த சீட்டில் வந்து உட்காந்த போது அவர் தெரிஞ்சதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு, ஏஸ் மிசரபிளி ஃபெயிலுன்னு கூட சொல்லலாம் நிறையா விஷயங்களில். விலைவாசியை கட்டுப்படுத்தலை, பெட்ரோலை கம்மியாக விலை கொடுக்கறதில்ல, கேஸை கம்மியாக விலை கொடுக்கறதில்ல, அல்ல ரயில்வேல இருக்கிற எக்ஸிஸ்டிங் பெனிஃபிட் சீனியர் சிட்டிசனான கன்செஷன்ஸ் இதெல்லாம் வந்து கட் பண்ணார். இதெல்லாம் இன்னும் பிரமாதமாக பண்ணியிருக்கலாம்னு நினச்சிருக்கலாம் அவர், ஆனால் பண்ண முடியாது, எல்லாம் கட் பண்ணார். அப்போ அவராலேயே பண்ண முடியாத போது இப்போது இவர் மாதிரி ஆட்களெல்லாம் வந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனைக்கும் இஸ் த ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் லீடர் பர்சனாலிட்டி இன் த கண்ட்ரி, த மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் இந்த கண்ட்ரி இந்தியாவில். அவராலேயே ஒன்றும் பண்ண முடியல. அவரால் பண்ண முடியல, மற்ற யாரால் என்ன பண்ண முடியும்? ஸோ இது நான் வந்து திருப்பியும் சொல்கிறேன், அவரை வந்து கட்சி ஆரம்பிக்கக்கூடாதுனோ இல்லை வேறு நோக்கத்தில் நான் சொல்லலை. ஈ ஷுட் திங்க். இது வந்து அவருக்கு ஸ்லீப்லெஸ் நைட்டாக உருவாக்கணும் எதிர்காலத்தில். இன்றைக்கி நிம்மதியாக தூங்கலாம், இந்த கட்சியை ஆரம்பித்து அவர் நாளைக்கு போகிறதுல தூக்கமே இல்லாமல் கூட போயிடலாம். ஏன்னா அவ்வளோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் எல்லா பக்கத்துலேருந்து வரும். அவர் நினைக்கிற மாதிரி சில காரியங்கள் நடத்த முடியாது. இப்போ நாமெல்லாம் ட்ரேட் யூனியன் சமூக ஆர்வலர்னால நாம் பல சிரமங்கள் ஆளாகிறப்பட்டிருந்தால் சமுதாயத்தை செய்யணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சமூக ஆர்வலாக இருந்து வந்ததாலும் கூட அவரால் சில விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுருக்க முடியும்.
பட் அது இல்லாமல் ஒரு சினிமா துறையிலேருந்து வந்து சில காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஹைலி டிஃபிகல்ட். ஆகவே அவர் இதை கைவிடணும் நான் சொல்ல மாட்டேன், நான் பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணணும். நடிகர் ரஜினிகாந்தை பாருங்கள், சூப்பர் ஸ்டார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நைஸாக கலவர மீது நழுவிட்டார். நான் உண்மையிலே சொல்கிறேன், இஸ் எ பிரில்லியன்ட் மேன். அவர் ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு காரியத்தை செஞ்சார், புத்திசாலித்தனமான காரியம் செஞ்சார். அவர் எட்டிய உயரத்தை யாரும் சினிமாவில் அவ்வளோ சீக்கிரம் இந்த காலத்தில் எட்டவே முடியாது. எம்ஜிஆர் சிவாஜி கணேசனுக்கு பிறகு அவர் தான் நின்னார். போகிறோம், கடவுளும் இயற்கையும் கொடுத்து அவருக்கு வரப்பிரசாதம் அந்த ஆசைகள் போகிறோம். என்ன அரசியல் என்ன சாதிக்க முடியுங்க பார்க்கலாம். பாவத்தை தான் சுமந்து போகணும். அரசியலில் வந்து நீங்கள் மக்கள்கிட்ட வந்து சாபத்தை தான் வாங்குவீங்க, நல்லது செய்யலை அப்படின்னு சொன்னால். இன்றைக்கி அவர் வந்து கிலோ கணக்கில் அவர் புண்ணியம் சேர்ந்துருச்சு. நீ அரசியல் வராமல் இருக்கிறதுக்கே அவர் புண்ணியம் வந்தால் பாவமாக இருக்கும். அந்த மாதிரி அவர் சிந்திச்சு பிரில்லியண்ட்டாக ஒரு மூவ் எடுத்து அவர் நைஸாக ஒதுங்கிட்டார். இது நமக்கான இடம் அல்ல அப்படின்னு ஒவ்வொரு நடிகரும் அப்படி தான் சிந்திக்கணும். அதுக்காக இவர் உடனே கைவிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் இதை பாசிட்டிவாக எடுத்துப்பார் எனது சகோதரர் விஜய் நடிகருங்கிறது நான் நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.